வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடுக்கடலில் நம்ம இன்றைக்கி என்ன மீன் விசைப்படகுல இன்றைக்கி என்ன மீன் கிடைக்கிது அப்படின்னுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெரிய மீன்லாம் இல்லைங்க, மீன் சுமாரான சின்ன சைஸ் மீனுங்கள் தான் இன்றைக்கி வலையில் அதிகமாகவே கிடச்சிச்சு. அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாங்கள் மீன் பிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து மீனை பிரித்து உள்ளே வைக்கிற வரையுமே அப்படியே ஃபுல்லாகவே காமிச்சிருக்கோம். மீனை இப்போ வலை பற்றிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன மீன் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம விசைப்படகில் பிடிச்ச மீனை நம்ம மேலே ஏற்றியாச்சு. மேலே ஏற்றிட்டு மடியோட முடியை நம்ம அவுக்குறோம். முடியை அவுத்தா தான் தெரியும் உள்ளே என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க மீன் குத்துவா, கவலை, ஓட்டாம்பாறை, இந்த மாதிரி மீன்லாம் கலந்து கிடச்சிருக்கு. ஆனால் இதுலேயுமே நம்மளுக்கு நல்ல நல்ல மீன்கள் கிடச்சிருக்கு. அப்படின்னா வாவல் மீன் மட்டும் கிடச்சிருக்கு. அந்த வாவல் மீனை தனியாக இப்போ பிரித்தாக்கா எவ்வளோ வருது அப்படின்னுங்கிறதையும் இதில் நீங்கள் பாருங்கள். இதில் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு ஒன்று இருக்குங்க. அந்த பாம்பை இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ தெரியுது பாருங்கள் நல்லா. இது கடல் பாம்பு. இது கண்டிப்பாக கடித்தா விஷமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விஷமாக தான் இருக்கும். ஆனால் யாருக்கும் கடித்ததில்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப பாம்பை இது பண்ணும்போது கையில் எடுக்காமல் மேக்ஸிமம் கம்போ இதுவோ இல்லை வாழை பிடிச்சி டக்குன்னு தூக்கி போடுறதோ அப்படி தான் தூக்கி போடுவோம். அப்படி தான் பாருங்கள், இப்போ எடுத்து போட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டுருவோம். இப்போ அது டக்குன்னு உயிரோடு இருக்கும்போது டக்குன்னு கடலுக்குள்ளே போயிடும். அது மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் உயிரோடு இருக்கும்போதே டக்குன்னு அதை எடுத்து போட்டுருவோம். இப்போ நம்ம அந்த வாவல் மீனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம்.
வவ்வா குச்சி இது வெள்ளை வவ்வா குச்சி. ஐயோ கொஞ்சம் லேட்டாக காட்டுறேன். அப்படி போட்டு அமுக்க கக்கீரே காய்ச்சி 7 கிலோ போடும். 7 மாதம் போகிற சார்